விட்டாரு. அப்ப இந்த அக்கா மரம் போய் தலைவனை தேடாது, என் தங்கைச்சியை ஏமாற்றி விட்டாயேன்னு. அவளுக்கு தோழின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்தில் இருப்பாள், அவள் தலைவனை தேடி தூது போய் தலைவியை அவனோடு சேர்த்து வைப்பாள் என்றால் உயிரோட்டமானது நட்புங்க. மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்கும் சகோதர உறவு. சும்மா பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க. மரம் எல்லாம் திட்டாதீங்க. மரமும் உயிர் உள்ளது தானே. நடுவில் நட்பு வேற லெவலுங்க. ஜெர்மானிய இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு சின்ன நூல் எழுதினார். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சின்ன புக்கா எழுதினார், ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு. அவர் ஐரோப்பால இருக்கிறார். அவருடைய உயிர் தோழி ஒருத்தங்க பாரிஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க அப்படின்னு. அவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்றாரு, நான் ஒரு மாதிரியான நிலைமையில இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன், டாக்டர் சொல்லிட்டாரு. நான் மற்ற உறவுகள் எல்லாரையும் பார்த்துட்டேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்க்கல, நீயும் என்னைய பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேருவேன் போன்ல சொல்றாங்க. ஐரோப்பால இருக்கிறவங்க கிட்ட பாரிஸ்ல இருக்கிற அந்த தோழி. உடனே இந்த இயக்குனர் என்ன செய்வார், நம்ம கடைசி படுக்கையில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணா நம்ம என்னங்க செய்வோம், ஃப்ளைட்டை பிடிப்போம், ட்ரெயினை பிடிப்போம், கார் எடுப்போம் இல்லையா. ஆனா அந்த நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா, நடந்தே கிளம்பி போனோம். பனி பொழிகிற ஒரு கொடுமையான அந்த காலத்தில் ஐரோப்பால இருந்து அந்த பாரிஸ்க்கு நடந்தே போறார். அந்த பனி பொழிவிலே நடந்து போறார். ஒவ்வொரு நிமிடமும் தன் தோழி உயிர் பிழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே போகிறார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 3 வாரம் கழிச்சு அவர் போய் சேர்றார். ஆனா அந்த தோழி எழுந்து உட்காந்துட்டா. ஏண்டா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீ இவ்வளவு சாவகாசமாவா வருவ? அவர் சொன்னார், நான் வரும் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய் என்று நான் நம்பினேன், இன்றைக்கு நீ பிழைத்து விட்டாய், உனக்காக இத்தனை நாள் நான் பிரார்த்தனை செய்வேன். பரவாயில்ல, அது ஒரு நடைப்பயணம் தான், நட்புக்கான நடைப்பயணம் இல்லையா. ஒரு முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரன், கொலையும் செய்வாள் பத்தினி, ஆனால் உயிர் காப்பான் தோழன் என்று சொன்னார்கள் என்றால் அது நிஜத்திலேயே நடந்திருக்குதா இல்லையா. நண்பர்களுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பான் எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க கூட பிறந்த அக்கா தாங்க, கருணாநிதி சாருக்கு 2 அக்கா இருக்காங்க. கூட பிறந்த அக்காடே 5000 ரூபாய் அவசரமா தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. உடனே இவர் கையில இருந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. சொந்த உறவு தானே, மனைவிட்ட போய் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு அடி வாங்குறதுக்கா? எங்க அக்கா 5000 ரூபாய் கேட்டாங்க, நான் 3000 ரூபாய் கொடுத்தேன், 50000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே, விளங்கி களஞ்சேந்துரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா நண்பன்ட்ட சொல்லுங்க, அக்கா 5000 ரூபாய் கேட்டுச்சுடா, 3000 ரூபாய் தான் கொடுத்தேன். ஏன்டா, நம்மளாம் காலேஜ் போயிட்டு எத்தனை நாள் லேட்டா வருவோம் படத்துக்கு போயிட்டு, அக்கா காத்திருந்து நமக்கு சாப்பாடு போட்டுச்சுல்ல, தளபதி படம் பாக்குறதுக்கு நமக்கு காசு கொடுத்துச்சுல்ல, ஏன்டா இப்படி பண்ற, அத்தான் நம்பர் சொல்லு, நான் ஜிபே பண்ணி விடுறேன், நானே தர்றேன். அதான் நான் ஜிபே பண்ணி விடுறேன். இந்த நட்புக்கு இடையாக நீங்க எந்த உறவையும் கொண்டு நிறுத்தவே முடியாது. அறிவுமதினு ஒரு கவிஞர் இருக்கிறார் நடுவர் அவர்களே, கவிஞர் அறிவுமதி, ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர். திருக்குறளுக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள்னு சொன்னார். அவருடைய உண்மையான பேருங்க மதியழகன். அவருக்கு கூடவே காலேஜ்ல 3 வருஷம் உயிருக்கு உயிரா பழகுன நண்பனுக்கு பேரு அறிவழகன். 2 பேரும் ஒன்னாவே திரிவாங்களாம். நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், அறிவெங்க மதியங்க, அறிவுமதி எங்க, இப்படியே கேட்பாங்களாம். கல்லூரி முடித்து இவர் திரைப்படத்துறைக்கு வருகிறார். ஒரு புனைப்பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, என் நண்பனை கல்லூரி காலத்தில் தான் நான் இழந்து விட்டேன், இனி வாழ்க்கை முழுக்க அவன் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவுமதி என்று தன் நண்பன் பெயரை முன்னால் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நட்பு எல்லாத்தையும் விட மேலான ஒன்று சார். மாதிரி இப்படி கைகள் இருக்கும். என்னப்பா மழை வேற சொட்டு வைக்குது, எங்க நேரத்துக்கு பாருங்க. அதனால ரொம்ப நல்லா பேசியிருக்கிறாரு. மழை வரும் முன்னாடி அடுத்த பேச்சாளர் நட்பே அணியிலிருந்து நம்முடைய கவிதா ஜவஹர் அவர்கள், வாங்கம்மா. ஐயா, எதிரணியிலிருந்து கருணாநிதி அவர்கள் வந்தார்கள், பேசினார், பேசினார், பேசிட்டு போயிட்டார். ரொம்ப அருமையா பேசினார். அவர் சொன்னாரு, நண்பர்கள் அப்படின்னாலே பணத்தை புடுங்கிறதுக்கு தான் வருவானா, பாக்கெட்ல இருந்து எடுக்கிறதுக்கு தான் வருவானா. நீங்க நியூஸ் பேப்பர்ல நீங்க பாக்குறது இல்லையா, விகடன் பாக்குறது இல்லையா? போன மாசம் புதுக்கோட்டை பாருங்க, எவ்வளவு காவல்துறை அதிகாரிகள்லாம் நின்னுக்கிட்டு நம்ம நிகழ்ச்சியை ரசிச்சு பாக்குறாங்க. அவங்க என்ன நமக்கு சித்தப்பா பிள்ளைகளா, நமக்கு தாய் மாமாவா? அவங்களுக்கு டியூட்டி போட்டிருக்குமா? டியூட்டி போட்டாலும் இங்க நிக்கணும்னு எதுக்கு? இல்லாட்டி இந்நேரம் அவங்க எதுக்கு இங்க நிக்கிறாங்க? நம்மை நம்பி இவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாங்க. நட்புக்கு கை கொடுப்போம் என்று எங்கள் காவல்துறை இங்க நின்னுட்டு இருக்காங்க.
போன மாசம் புதுக்கோட்டை மாவட்டத்துலங்க ஒரு ஜல்லிக்கட்டுக்கு காவலா போயிருந்த காவலர் நவநீத கிருஷ்ணன் மாடு முட்டி இறந்து போயிட்டார். உடனே கூட வேலை பார்த்த அத்துணை காவல்துறையை சேர்ந்த கீழிருந்து மேல வரைக்கும் இருக்கிற அத்துணை பணியாளர்களும் சேர்ந்து பணம் திரட்டி 8,40,000 ரூபாய் பணத்தை அந்த காவலரின் மனைவி கையில கொடுத்து, இப்ப மட்டுமில்லை எப்போதும் உங்கள் கணவனின் நண்பர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள் என்றால் எந்த உறவியா வந்துச்சு? நல்லா இருக்கும்போது உறவு வரும், மகிழ்ச்சியா இருக்கும்போது உறவு வரும், வசதியா இருக்கும்போது உறவு வரும். ஆனால் வறுமையில் வாடும் போது, எதுவுமே இல்லாமல் நிற்கும் போது நண்பன் தாய தோல்ல கைய போட்டு நான் இருக்கேன்டா மாப்பிள்ளன்னு சொல்லுவானே, அந்த நட்பு உன்னதமானது, உயர்வானது. மாப்பிள்ளன்றாமா நட்பை கூட உறவை மாத்துறான் இல்லையா? உண்மையான மாப்பிள்ள வரமாட்டான்ல, தளதறிக்கு ஓடி அவன் தான் செய்முறை செய்யல. மாது அண்ணா சொல்றார், என் மகளுடைய அறிவு எனக்கு சந்தோஷம், எங்க அப்பாவினுடைய பாசம் எனக்கு சந்தோஷம். சார், உங்க அப்பாவுக்கு நீங்க புள்ள, உங்க மக உங்களுக்கு ரத்த பந்தம். ஆனால் நீங்க யோசிச்சு பாருங்க, பள்ளிக்கூடத்துல ஒரு பிள்ளை சாப்பாடு மறந்து போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்குது, கூட இருக்கிற பிள்ளைங்களாம் டிஃபன் பாக்ஸ் மூடியில கொஞ்சம் சோறு எடுத்து வச்சு, இங்க வா சாப்பிடு பிள்ளை, இல்ல எனக்கு வேண்டாம், வேணாம் நான் பரவாயில்ல, வா அப்படின்னு அவளுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட வைக்கிறாங்களே, எந்த ரத்த உறவும் இல்லாமல் இவள் என்னுடைய தோழி என்று கனிவு காட்டுகிற அந்த நட்பு உறவை விட ஒரு படி உயர்வானதுதான் சார். நம்ம கிளாஸ்ல 1-2 இஸ்லாமிய நண்பர்கள் படிப்பாங்க, மாணவர்கள் படிப்பாங்க. இந்த ரம்ஜான் சமயத்துல அவங்க விரதம் இருப்பாங்க, நோன்பு இருப்பாங்க. அவனுக்கு நெருக்கமான நண்பர்கள் சாப்பாடு கொண்டு வந்திருப்பாங்க. ஆனாலும் என் நண்பன் பட்டினியா இருக்கிறாங்கிறதுக்காக இவர்களும் பட்டினி இருப்பார்கள் என்றால், ஜாதி மத வேறுபாடுகளை உடைத்தெறிகிற சக்தி நட்புக்கு மட்டும்தாங்க உண்டு. என்ன பேசுறீங்க? கருணாநிதி சார் சொல்றார், சங்க இலக்கியத்தில் தலைவி சொன்னாலாம், இந்த புன்னை மரம் எனக்கு அக்கா மாதிரி, இதுக்கு முன்னாடி உங்க கூட பேசுறது எனக்கு வெக்கமா இருக்கு. ரொம்ப வெக்கப்பட்டாங்க. அப்புறம் அந்த தலைவன் விட்டுட்டு ஒரு நாள் ஓடி போயிடுவாரு, திரும்பவே வரமாட்டாரு. அப்ப இந்த அக்கா மரம் போய் தலைவனை தேடாது, என் தங்கைச்சியை ஏமாற்றி விட்டாயேன்னு. அவளுக்கு தோழின்னு ஒருத்தி சங்க இலக்கியத்தில் இருப்பாள், அவள் தலைவனை தேடி தூது போய் தலைவியை அவனோடு சேர்த்து வைப்பாள் என்றால் உயிரோட்டமானது நட்புங்க. மரம் மாதிரி நின்னுகிட்டு இருக்கும் சகோதர உறவு. சும்மா வந்து பயங்கரமா பேசிட்டு இருக்கிறீங்க. மரம் எல்லாம் திட்டாதீங்க, மரமும் உயிர் உள்ளது தானே. நடுவர்களே, நட்பு வேற லெவலுங்க. ஜெர்மானிய இயக்குனர் ஒருத்தர், வெர்னர் ஹெர்ஷாக் அப்படின்னு ஒருத்தர், அவர் ஒரு சின்ன நூல் எழுதினார். அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு சின்ன புக்கா எழுதினார், ஆன் வாக்கிங் த ஐஸ் அப்படின்னு. அவர் ஐரோப்பால இருக்கிறார். அவருடைய உயிர் தோழி ஒருத்தங்க பாரிஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நோய் வந்து படுத்த படுக்கையா இருக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நாள்ல இறந்துருவாங்க அப்படின்னு. அவங்க இவங்களுக்கு ஃபோன் பண்றாரு, நான் ஒரு மாதிரியான நிலைமையில இருக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாள்ல செத்துருவேன் டாக்டர் சொல்லிட்டாரு, நான் மற்ற உறவுகள் எல்லாரையும் பார்த்துட்டேன், மற்ற ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டேன், உன்னை மட்டும்தான்டா பார்க்கல, நீயும் வந்து என்னை பார்த்துட்டேன்னா நான் நிம்மதியா போய் சேருவேன் ஃபோன்ல சொல்றாங்க. ஐரோப்பால இருக்கிறவங்க கிட்ட பாரிஸ்ல இருக்கிற அந்த தோழி. உடனே இந்த இயக்குனர் என்ன செய்வார், நம்ம கடைசி படுக்கையில் இருக்கிற நம்ம ஃப்ரெண்டு கால் பண்ணா நம்ம என்னங்க செய்வோம்? ஃப்ளைட்டை பிடிப்போம், ட்ரெயினை பிடிப்போம், கார் எடுப்போம் இல்லையா? ஆனா அந்த நண்பன் என்ன செஞ்சான் தெரியுமா? நடந்தே கிளம்பி போனோம். பனி பொழிகிற ஒரு கொடுமையான அந்த காலத்தில் ஐரோப்பால இருந்து அந்த பாரிஸ்க்கு நடந்தே போறார். அந்த பனி பொழிவிலே நடந்து போறார். ஒவ்வொரு நிமிடமும் தன் தோழி உயிர் பிழைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டே போகிறார். ஒரு பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னா, 3 வாரம் கழிச்சு அவர் போய் சேர்றார். ஆனா அந்த தோழி எழுந்து உட்காந்துட்டா. ஏண்டா உயிருக்கு போராடிட்டு இருக்கிறேன்னு சொன்னா நீ இவ்வளவு சாவகாசமாவா வருவ? அவர் சொன்னார், நான் வரும் வரைக்கும் நீ உயிரோடு இருப்பாய் என்று நான் நம்பினேன், இன்றைக்கு நீ பிழைத்து விட்டாய், உனக்காக இத்தனை நாள் நான் பிரார்த்தனை செய்வேன். பரவாயில்ல, அது ஒரு நடைப்பயணம் தான், நட்புக்கான நடைப்பயணம் இல்லையா? ஒரு முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொண்டு வந்தால் தந்தை, கொண்டு வந்தாலும் வராவிட்டாலும் தாய், சீர் செய்தால் சகோதரன், கொலையும் செய்வாள் பத்தினி, ஆனால் உயிர் காப்பான் தோழன் என்று சொன்னார்கள் என்றால் அது நிஜத்திலேயே நடந்திருக்குதா இல்லையா? நண்பர்களுக்கு பாக்கெட்ல இருந்து பணம் எடுப்பான் எல்லாம் பேசாதீங்க தயவு செஞ்சு. நான் ஒண்ணு கேக்குறேன், உங்க கூட பிறந்த அக்கா தாங்க, கருணாநிதி சாருக்கு 2 அக்கா இருக்காங்க. கூட பிறந்த அக்காடே 5000 ரூபாய் அவசரமா தேவைப்படுதுன்னு கேக்குறாங்க. உடனே இவர் கையில இருந்து ஒரு 3000 ரூபாய் எடுத்து கொடுத்துட்டாரு. சொந்த உறவு தானே, மனைவிட்ட போய் சொல்லுங்க பாப்போம். எதுக்கு அடி வாங்குறதுக்கா? எங்க அக்கா 5000 ரூபாய் கேட்டாங்க, நான் 3000 ரூபாய் கொடுத்தேன், 50000 ரூபாய் கொடுக்க வேண்டியதானே, வழங்கி களஞ்சேந்துரும் சொல்லுவாங்கல்ல. ஆனா நண்பன்ட்ட சொல்லுங்க, அக்கா 5000 ரூபாய் கேட்டுச்சுடா, 3000 ரூபாய் தான் கொடுத்தேன், ஏன்டா
நம்மளாம் காலேஜ் போயிட்டு எத்தனை நாள் லேட்டா வருவோம் படத்துக்கு போயிட்டு, அக்கா காத்திருந்து நமக்கு சாப்பாடு போட்டுச்சுல்ல, தளபதி படம் பார்க்கறதுக்கு நமக்கு காசு கொடுத்துச்சுல்ல, ஏன்டா இப்படி பண்ற, அத்தான் நம்பர் சொல்லு, நான் வந்து ஜிபே பண்ணி விடுறேன். நானே தர்றேன். அதான் நான் ஜிபே பண்ணி விடுறேன். இந்த நட்புக்கு இணையாக நீங்க எந்த உறவையும் கொண்டு வந்து நிறுத்தவே முடியாது. அறிவுமதினு ஒரு கவிஞர் இருக்கிறார் நடுவர் அவர்களே, கவிஞர் அறிவுமதி, ரொம்ப அற்புதமான ஒரு கவிஞர். திருக்குறளுக்கு அவர் சொல்ற விளக்கம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 2 அடி கொடுத்தால் தானே நீங்கள் திருந்துவீர்கள், அதை வள்ளுவனிடமே வாங்கி கொள்ளுங்கள்னு சொன்னார். அவருடைய உண்மையான பேருங்க மதி அழகன். அவருக்கு கூடவே காலேஜ்ல 3 வருஷம் உயிருக்கு உயிரா பழகுன நண்பனுக்கு பேரு அறிவழகன். 2 பேரும் ஒன்னாவே திரிவாங்களாம். நண்பர்கள் எல்லாம் சொல்லுவாங்களாம், அறிவெங்க மதியங்க, அறிவுமதி எங்க, இப்படியே கேட்பாங்களாம். கல்லூரி முடித்து இவர் திரைப்படத்துறைக்கு வருகிறார். ஒரு புனைப்பெயர் வைக்க வேண்டும் என்று நினைக்கும் போது, என் நண்பனை கல்லூரி காலத்தில் தான் நான் இழந்து விட்டேன், இனி வாழ்க்கை முழுக்க அவன் என்னோடு இருக்க வேண்டும் என்பதற்காக அறிவுமதி என்று தன் நண்பன் பெயரை முன்னால் சேர்த்து கொண்டிருக்கிறார் என்றால் நட்பு எல்லாத்தையும் விட மேலான ஒன்று சார். சார் ஒன்னு சொல்லி நான் முடிச்சிடறேன். ஒரு பெற்றோர் பிள்ளைங்கிற உறவை ஒரு முதியோர் இல்லம் பிரித்து விடும். கணவன் மனைவி என்கின்ற உறவை ஒரு விவாகரத்து பத்திரம் முடித்துவிடும். ஒரு அண்ணன் தம்பி என்கின்ற உறவை சொத்து பத்திரம் முறித்துவிடும். அக்கா தங்கை உறவை 10 பவுன் நகை பிரித்துவிடும். ஆனால் உலகத்தில் யாராலும் பிரிக்க முடியாத உன்னதமான ஒன்று இருக்கிறது என்றால் அது நட்பு மட்டும்தான் என்று சொல்லி 1000 உறவுகள், அம்மா அப்பா சித்தி சித்தப்பா, பெண் கொடுத்தோர் பெண் எடுத்தோர், 1000 உறவுகள் இருந்தாலும் எந்த ஒரு ரத்த சம்பந்தமும் இல்லாமல், ஜாதி மத இன மொழி வேறுபாடு இல்லாமல் நம் நெஞ்சுக்குள் வாழ்வது நம்முடைய நண்பர்கள் தான் என்று சொல்லி, நடுவர் அவர்களே, ஒரு அறிஞன் எழுதினான், நண்பன் இல்லாத வாழ்க்கை சாட்சி இல்லாத மரணத்துக்கு சமம் என்று சொன்னான். எத்தனை உறவு இருந்தாலும் நட்பு என்பது ஒருபடி அதிகம். அது நமக்கு எப்போதும் உன்னதத்தையும் அன்பையும் முன்னேற்றத்தையும் தருவது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தந்தை பிள்ளை உறவு, தாய் பிள்ளை உறவு ஒரு முதியோர் இல்லத்தில் காணாமல் போகிறது. சகோதர பாசம் ஒரு பாகப் பிரிவினையில் தொலைந்து போகிறது. கணவன் மனைவி உறவு ஒரு டைவர்ஸ்ல காணா போயிடுது. ஆனால் நட்பு தொலைவதே இல்லை அப்படின்னு கடுமையா பேசியிருக்கிறாங்க. இதில் காவல்துறை அறிஞர்கள் நிறைய இங்கே இருக்கிறத பார்த்து அவங்கள பற்றி ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இங்கே ஏன் நிற்கிறார்கள்? பாதுகாப்புக்கு நிற்கிறார்கள். அவங்களை பக்கத்தில் வச்சு பேசி ரொம்ப சிறப்பாக முடிச்சிருக்கிறாங்க. இவ்வளவு காத்துக்கு மத்தியில் பேசுறது ரொம்ப கடினம் ஐயா. அந்த ஏதோ ஒரு படத்தில், ஜானி படமா, காற்றில் எந்த கீதம் காணாத ஒன்றை தேடுதேன்வானே, நாங்கள் இப்போ காணாத ஒன்றை தான் தேடிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் பட்டிமன்ற நடத்தல. என்ன ஸ்ரீதேவி மாதிரி எங்களுக்கு பாட தெரியாது. அடுத்து வர்றவங்களும் அப்படித்தான். மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை. மணிபோல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை 4ம் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை. ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை. மணிபோல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை 4ம் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை. ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை. மணிபோல் தெளிந்த நீரும் வெட்ட வெளியான நிலமும் மலையும் அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை 4ம் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட். சாலமன் பாப்பையா விளக்க உரை. தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண்,
காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம், உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே. மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற் காடும் உடைய தரன்முயுவ விளக்க உரை: மணிபோல் தெளிந்த நீரும், வெட்ட வெளியான நிலமும், மலையும், அழகிய நிழல் உடைய காடும் ஆகிய இவை நான்கும் உள்ளதே அரண் ஆகும். அட்வர்டைஸ்மெண்ட்: சாலமன் பாப்பையா விளக்க உரை: தெளிந்த நீர், வெட்ட வெளியான நிலம், உயர்ந்த மலை, அடர்ந்த காடு என்னும் இவையே நீர் அரண், நில அரண், மலை அரண், காட்டு அரண் என இயற்கை அரண்களாகும். கலைஞர் விளக்க உரை: ஆழமும் அகலமும் கொண்ட அகழ், பரந்த நிலம்,
உயர்ந்து நிற்கும் மலைத்தொடர், அடர்ந்திருக்கும் காடு ஆகியவற்றை உடையதே.